கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் அருளிய அப்போ மினிஸ்ட்ரி மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதிலும் இந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். வீண் புகழ்ச்சியை விரும்பாமலும் ஒருவரை ஒருவர் கோபமூட்டாமலும் ஒருவர் மேல் ஒருவர் பொறாமை கொள்ளாமலும் இருக்க கடவோம் என்று வேதம் சொல்கிறது. ஆம் பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகள் வீண் புகழ்ச்சியை விரும்பாமலும் ஒருவரை ஒருவர் கோபமூட்டாமலும் ஒருவர் மீது ஒருவர் பொறாமை கொள்ளாமலும் இருக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தரை ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளைகள் நாம் எப்படி வாழ்கிறோம்? வீண் புகழ்ச்சியை விரும்புகிறோமா? யாராவது நம்மை புகழ்ந்து பேச வேண்டும் என்று விரும்புகிறோமா? நாம் செய்த நன்மைகளாக இருக்கலாம், தான தர்மங்களாக இருக்கலாம், அல்லது உதவிகளாக இருக்கலாம். நாம் எதை செய்தாலும் மற்றவர்கள் நம்மை புகழ வேண்டும் என்பதற்காக செய்யாமல் தேவன் நமக்கு நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் கொடுப்பார். கர்த்தர் நம்மை பாதுகாப்பார், அவர் வழி நடத்துவார், அவர் எனக்கு அந்த திராணியை கொடுத்திருக்கிறார், நன்மை செய்ய எனக்கு பலனை கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி எல்லாமே தேவனுடைய நாம மகிமைக்காக நாம் செய்ய வேண்டும். வேதத்திலே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன். தன்னைத்தான் புகழுகிறவன் உத்தமன் அல்ல, கர்த்தரால் புகழப்படுகிறவனே உத்தமன் என்று. ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நம் கர்த்தரால் புகழப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். அவர்களே உத்தமன். நாம் உண்மையோடு வாழும்போது, உத்தமத்தோடு வாழும்போது கர்த்தர் நம்மை புகழுவார். ஹல்லேலூயா. நம்மை நாமே புகழ்கிற காரியங்களாக இருக்கலாம், அல்லது மற்றவர்கள் நம்மை புகழ்ந்து பேச வேண்டும் என்பதற்காக நம்முடைய வாழ்க்கையிலே நன்மைகளையோ உதவிகளையோ செய்யாமல் எல்லாவற்றையும் செய்ய தேவன் எனக்கு பலன் கொடுத்திருக்கிறார், திராணியை கொடுத்திருக்கிறார், ஐஸ்வர்யத்தை கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி தேவனை குறித்து நாம் மேன்மை பாராட்ட நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தரை குறித்தே நாம் மேன்மை பாராட்ட வேண்டும், கர்த்தருடைய நாமத்தை நாம் உயர்த்த வேண்டும். ஹல்லேலூயா. ஒருவரை ஒருவர் கோபம் மூட்டாமலும் ஒருவர் மேல் ஒருவர் பொறாமை கொள்ளாமலும் இருக்க கடவோம். ஆம் பிரியமானவர்களே, மற்றவர்களை நாம் கோபப்படுத்தக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகள் யாரையும் கோபம் மூட்டக்கூடாது, யார் மீதும் பொறாமைப்படக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுக்கு பிரியமில்லாத மாம்சத்தின் கிரியைகள் நமக்குள்ளே இருக்கும் என்றால் தேவனுடைய ராஜ்யத்தை நாம் சுதந்திரிப்பதில்லை. ஆவின் கனியிலே நிறைந்து நாம் காணப்படும் போது, கர்த்தருடைய பிள்ளைகளாய் வாழும்போது நம்முடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். ஹல்லேலூயா. கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள் என்று வேதம் சொல்கிறது. ஆம் பிரியமானவர்களே, நாம் ஆவியினாலே நடத்தப்படுகிற பிள்ளைகளாய் ஆவிக்கு ஏற்றபடி நடக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே மற்றவர்களை கோபம் மூட்டாதபடிக்கு, மற்றவர்கள் மீது பொறாமைப்படாதபடிக்கு வாழ வேண்டும். நமக்குள்ளே அன்பு இருக்குமென்றால், ஆவியின் கனிகள் இருக்குமென்றால் மற்றவர்களை பார்த்து நாம் பொறாமைப்பட மாட்டோம். மற்றவர்களுடைய வளர்ச்சியை பார்த்தோ அல்லது மற்றவர்களுடைய காரியங்களை பார்த்தோ நாம் பொறாமைப்படாதபடிக்கு நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய பிள்ளைகளாய் வாழ்வோம். ஹல்லேலூயா. மாம்சத்தின் கிரியைகள் நமக்குள்ளே இருக்கும்போது பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியாது. கர்த்தருடைய பிள்ளைகள் ஆவியினாலே நடத்தப்படுகிறவர்களாய், மாம்சத்தின் கிரியைகள் அழிக்கப்பட்டவர்களாய், பழைய சுபாவங்கள் நமக்குள்ளே இல்லாதபடிக்கு கிறிஸ்துவின் பிள்ளைகளாய் புது சிருஷ்டியாய் வாழ நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. வீண் புகழ்ச்சியை விரும்பாமல் வாழ்வோம், மற்றவர்களை கோபப்படுத்தாமல் வாழ்வோம், மற்றவர்கள் மீது பொறாமை கொள்ளாமலும் இருப்போம். இப்படிப்பட்ட காரியங்களை நாம் செய்யும்போது, ஆவியினாலே நாம் நடக்கும்போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் ஆவியின் கனியினால் நிறைந்த பிள்ளைகளாய் நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்வோம். கர்த்தர் நம்மோடு கூட இருந்து ஒவ்வொரு நாளும் நம்மை வழி நடத்துவார். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நம்மை நாமே அவருடைய சமூகத்திலே அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, நம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் கூட உடைய வார்த்தைகளோடு எங்களோடு பேசினீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஒவ்வொரு நாளும் எங்களை கண்ணின் மணி போல பாதுகாத்து கிருபையோடு, நேர்த்தியோடு, வல்லமையோடு, சுகத்தோடு, பலத்தோடு எங்களை பாதுகாத்து பராமரித்து வந்தவரே, நம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. உடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். யாரெல்லாம் இணைந்து ஜெபிக்கிறார்களோ அந்த ஒவ்வொரு குடும்பங்களையும் இப்படி சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம் அப்பா. பிள்ளைகள் செய்த தவறுகள், குறைகள், குற்றங்கள், உமக்கு விரோதமான பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து ஆசீர்வதிப்பீராக. உடைய இரத்தத்தினால் கழுவி பிள்ளைகளை சுத்திகரிங்க, ஆசீர்வதிங்க, மேன்மைப்படுத்துங்க, உயர்த்துங்க அப்பா. உடைய சமூகத்திலே ஒவ்வொரு குடும்பங்களையும் அர்ப்பணிக்கிறோம்.
ஒவ்வொரு குடும்பத்தில் என்னென்ன காரியங்கள் செய்கிறார்களோ, என்னென்ன வேலைகள் செய்கிறார்களோ, வியாபாரங்கள் செய்கிறார்களோ எல்லாவற்றையும் ஆசீர்வதிங்கப்பா. கையின் பிரயாசங்களை வர்த்திக்க பண்ணுங்க, பெருக பண்ணுங்க. கையின் பிரயாசங்கள் அப்பா தேவையில்லா செலவுக்கு போகாதபடிக்கு, வீண் செலவுக்கு போகாதபடிக்கு இந்த தேவன் ஆசீர்வாதத்தை பெருக பண்ணுங்கப்பா. நம்முடைய சமூகத்திலே தாழ்த்துக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம் அப்பா. நம்முடைய சமூகத்திலே எங்களை முற்றிலுமாக அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் வேலைக்காக பல மாதங்களாக கண்ணீரோடு பாரத்தோடு ஜெபிக்கிறார்களோ, என் தேவன் மனமிறங்கி பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. வேலை காரியங்களில் இருக்கிற தடைகளை நீக்கி ஆசீர்வதிங்க. பிள்ளைகள் படிப்புக்கேற்ற நல்ல வேலைகளை ஏற்படுத்தி கொடுப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே வேலை காரியங்களில் இருக்கிற தடைகள் முற்றிலுமாக நீக்கப்பட்டு போகட்டும். ரீமா ரபா ரபா தூரா ஷேதி நிமா ராக்கத ரபலா ரபா கபரா ஷலதி நிமா ரஹார தரபலா ரியா தர ஷதி நிமா ரஹார தரபலா ராமா கபரா ஷெலிதி நிமா ரஹார தரபலா. என் தேவன் அற்புதங்களை அதிசயங்களை செய்வீராக. பிள்ளையுடைய வாழ்க்கையிலே நன்மைகளை கண்டுகொள்ளட்டும். ஆசீர்வதிங்க, உயர்த்துங்க. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கற்பத்தின் கனிக்காக பல மாதங்களாக கண்ணீரோடு பாரத்தோடு செபிக்கிறார்களோ, என் தேவன் மனமிறங்குவீராக. என் தேவன் உதவி செய்வீராக. என் தேவனுடைய கரம் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கட்டும். கற்பத்தின் கனியில் இருக்கிற தடைகளை முற்றிலுமாக நீக்கி என் தேவன் நீர் ஆசீர்வதிங்கப்பா. என் தேவனுடைய கரம் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கட்டும். என் தேவன் அற்புதங்களை அதிசயங்களை செய்கிறவர். பிள்ளையோட வாழ்க்கையில் இருக்கிற தடைகளை நீக்கி ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே கற்பத்தின் கனி தடைகள் எல்லாம் விலகி போகட்டும். ரீமா ரபா ரபா தூணா ஷேதி நீ கரதரபலா ரியா கபுரு ஷேதி நீ மரஹார தரபலா ரபா கபரா ஷலதினி மரஹார தரபலா ரியா கபுரு ஷேதி நீ கரதரபலா. என் தேவன் பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா, உயர்த்துங்க. அந்நாளை ஆசீர்வதித்த தேவன் பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து பெருக பண்ணுங்க. மற்றவர்களுக்கு முன்பாக நிந்தியோடு அவமானத்தோடு கண்ணீரோடு வாழாதபடிக்கு என் தேவன் பிள்ளையுடைய வாழ்க்கையை அப்பா ஆசீர்வதித்து உயர்த்துவீராக. தலை நிமிரச் செய்யுங்க. நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் கொடுங்கப்பா. நம்முடைய கரங்களிலே தாழ்த்துக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் திக்கற்ற பிள்ளைகளாய் தனிமையோடு வாழ்கிறார்களோ, கணவரால் கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே பிள்ளைகளை வளர்க்க முடியாமல் இருக்கிறார்களோ, என் தேவன் மனமிறங்குவீராக. என் தேவன் உதவி செய்வீராக. திக்கற்ற பிள்ளைகளுக்கு நீர் மாத்திரமே சகாயர். நீர் மாத்திரமே உதவி செய்ய முடியும். மனுஷனுடைய உதவி விருதா என்று வேதம் சொல்கிறதப்பா. என் தேவன் பிள்ளைகளுக்கு உதவி செய்வீராக. நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் கொடுங்கப்பா. பண தேவைகளை சந்திங்க, பொருளாதார தேவைகளை சந்திங்க, ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. அப்படி நன்மையினால் நிரப்புங்கப்பா. அப்போ அப்படி சமூகத்தில் எங்களை தாழ்த்துக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கடன் பிரச்சனையோடு உபத்திரவத்தோடு கண்ணீரோடு வாழ்கிறார்களோ, என் தேவன் அந்த குடும்பத்தை பொறுப்படுத்தி வழி நடத்துவீராக. கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை கொடுங்க, சமாதானத்தினால் நிரப்புவீராக. அப்படியே கரங்களிலே அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கணவன் மனைவிக்கிடையே பிரிவினையோடு குழப்பத்தோடு சண்டையோடு வாழ்கிறார்களோ, என் தேவன் மனமிறங்கி ஆசீர்வதிங்க. குடும்பத்தில் உள்ள தேவையில்லாத காரியங்களை நீக்கி சமாதானத்தினால் நிரப்புவீராக. அப்படியே கரம் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கட்டும். முற்றிலுமாக தாழ்த்துக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம். இந்த இரவு நேரத்தில் இன்பமான நித்திரை கொடுங்க. நல்ல சொப்பன தரிசனங்களை வெளிப்படுத்துங்க. அதிகாலையில் நம்முடைய சமூகத்திலே காத்திருக்க புதுபலனை பெற்றுக்கொள்ள எங்களை அர்ப்பணிக்கிறோம். சத்துரு கொண்டு வருகிற போராட்டங்கள், பிரச்சனைகள், தீமைகள், மரண பயங்கள், இருளின் அதிகாரங்கள் எல்லாவற்றுக்கும் விலக்கி எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க. நீர் எங்களுக்கு அடைக்கலாம், நீர் எங்களுக்கு கோட்டையாப்பா. எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க. இப்படி இரத்த கோட்டைகளை எங்களை அர்ப்பணிக்கிறோம். முற்றிலுமாக தாழ்த்துக்கிறோம், வெறுமையாக்குகிறோம். தொடர்ந்து எங்களோடு கூட தங்கிருங்க. எங்களை உம்முடைய வழியிலே நடத்துங்கப்பா. நீதியின் வழியிலே நடத்துங்க, நேர்மையின் வழியிலே நடத்துங்க. உண்மையும் முத்தமாய் வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. உடைய நன்மையினால் நிரப்புங்க. முற்றிலுமாக தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். எல்லா துதி கன மகிமையெல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.